குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலத்தில் ஐஸ் வாட்டர் குடிக்கலாமா? மீறி குடித்தால் என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் அதிகம் தெரிஞ்சுக்க முடியும். கோடை காலங்கள் துவங்க உள்ள நிலையில் வெயில் கொடுமையிலிருந்து சிறிது இழப்பாற்ற குளிர்ந்த பானங்கள் மற்றும் ஐஸ் வாட்டர் குடிக்கும் வழக்கம் பலரிடம் உள்ளது. அது என்னன்னு பார்ப்போம். சில்லென்று இருக்கும் பானங்கள் அல்லது தண்ணீரை குடிப்பது நமது தாகத்தை தணிக்கவும் புத்துணர்ச்சியுடன் வைக்கவும் உதவுகிறது. ஆனால் எப்போதுமே ஐஸ் கோல்டு வாட்டர் குடிப்பது, வெயிலுக்காக தினமும் குடிப்பது என்பது சிறந்த விஷயம் என்று பலர் நம்புகிறார்கள். செரிமானம் மற்றும் வளர்சிதைவு மாற்றம் ஆகிய பல்வேறு உடல் செயல்பாடுகளையும் ஆதரிக்கும் மற்றும் இயல்பான உடல் வெப்பநிலையை பராமரிக்கவும் உறுப்புகள் மற்றும் திசுக்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் தினசரி போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மிக அவசியமான ஒன்று. இது மற்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய நீரிழப்பு தவிர்க்க உதவுகிறது. மேலும் பிற உடல்நல பிரச்சனைகள் காரணமாக நீரிழிப்பு நோயை தவிர்க்க உதவுகிறது. பொதுவாக நம் உடலின் இயல்பான வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். நம் குளிர்ந்த நீரை அருந்தும் நேரத்தில் இந்த வெப்பநிலை கட்டுப்படுத்தும் நோக்கில் உடல் ஆற்றலை வெளியேற்றம் செய்கிறது. சுருக்கமாக சொன்னால், குளிர்ந்த நீர் உடல் சமநிலையை ஏற்படுத்தும் மற்றும் செரிமான செயல்முறையை மெதுவாக்கும். ஐஸ் வாட்டர் குடிப்பதை தவிர்க்க மற்றொரு காரணம் குறிப்பாக சாப்பிடும் போதும் அல்லது சாப்பிட்ட பிறகும் எரிச்சல், தொண்டைப்புண், மூக்கடைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை அதிகரிக்கிறது என்று நுரையீரல் நிபுணர் கூறுகின்றனர். அதே சமயம் கடும் கோடை காலத்தில் ஒருவர் ஐஸ் வாட்டரை குடிப்பதால் குறிப்பிடத்தக்க சில உடல் அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் குறைவு என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன் வெளியான ஆய்வின் முடிவில் ஒர்க் அவுட்டின் போது ஜில் தண்ணீரை குடிப்பது உடலில் அதிக வெப்பம் அடையாமல் தடுக்க உதவுகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு காய்ச்சல், ஜலதோஷம் இருக்கும்போது அல்லது அவருக்கு ஏதேனும் நாள்பட்ட நிலையில் இருந்த ஐஸ் வாட்டர் குடிப்பதால் சரியான யோசனை அல்ல. வெதுவெதுப்பான நீரை குடிப்பதால் ஏற்படும் பலனை தெரிஞ்சுக்கலாம். வெந்நீர் அல்லது வெதுவெதுப்பான நீரை குடிப்பதால் கணிசமான நன்மைகள் உண்டாகும் மற்றும் ஐஸ் வாட்டர் குடிப்பதால் ஏற்படும் ஆபத்துக்கள் எதுவும் இல்லை. மேலும் அறை வெப்பநிலை தண்ணீர் குடிப்பது போன்ற அதே நன்மைகளையும் வெதுவெதுப்பான தண்ணீரும் கொண்டிருக்கும். ஐஸ் வாட்டரை விட வெந்நீர் குடிப்பது நன்மை தருமா என்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கிறது. அதிக குளிர்ச்சியுடன் இருக்கும் ஐஸ் வாட்டரை தவிர்த்துவிட்டு அதற்கு பதில் அறை வெப்பநிலையில் அல்லது வெதுவெதுப்பாக இருக்கும் நீரை அருந்துவது மிகவும் நல்லது. குடிக்கும் தண்ணீரின் அளவு போதுமானதாக இருக்க வேண்டுமே தவிர அதிகமாக இருக்கக்கூடாது. அதேபோல உட்கார்ந்து கொண்டுதான் தண்ணீர் குடிக்க வேண்டும். நின்று கொண்டு அல்லது நடந்து கொண்டோ தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று பரிந்துரைத்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள எந்த மாதிரியான தண்ணி குடிக்கலான்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், இதுவே ஃபாலோ பண்ணுங்கள். Okay friends, thanks for watching. Please do support. Thank you.